ஹலோ நண்பர்களே. சரி, ரீஃபில் பண்ணல எழுதிட்டே இருக்குமே, தீந்துகிட்டே இருக்கு. அதனால் ஒரு பென் வாங்கலான்னு சொல்லி பானுங்க. அந்த பென் தாங்க இந்த 50 ரூபாய் பேர், அந்த இங்கு பேனா. இங்கு ஊற்றி எழுதுகிற மாதிரி இருக்கணும், கேட்ரேஜ்லாம் வேணான்னு சொல்லி அதனால் இந்த பேனா வாங்கினேன். கடைக்காரன்கிட்ட போய்ட்டு 50 ரூபா கொடுத்து இதை வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வாசல்கிட்ட வந்து சைக்கிளில் ஏறுறப்ப திடீர்னு கூப்பிட்டு என்ன தம்பி 2 ரூபான்னு சொன்னான். சரிண்ணே நானும் வாங்கினேன், அடித்தது லக்கு அப்படின்ட்டு 2 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த பேனா 48 ரூபா தான் தம்பி, நான் 50 ரூபா தெரியாமல் கொடுத்துருவேன்னு சொல்லி சொன்னேன். நமக்கு ஒரே குஷியாக போயிடுச்சு. 2 ரூபாய்க்கு அப்புறம் கடலை முட்டையை வாங்கிட்டு வந்தேங்க. சரி, இதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு போடலான்னு இதை அன்பாக்ஸ் பண்ண பிறகு தான் எனக்கு தோணுச்சு. அதனால் இப்போ இது எப்படி இருக்குது இப்போதைக்கு ரிவ்யூவை நான் கொடுக்குறேங்க. பார்க்குறதுக்கு லுக்கெலாம் எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் ஒரு மூடி கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்சது எழுதிட்டு போகாமல் காற்று போகாமல் இருக்கிறதுக்காக இப்படி நம்ம பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். இது பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் ஒரு இங்க்கும் கொடுத்துருக்கான், 13 ml. ஆனால் 15 ml இருக்குது, மில்லி. ஓகே, 15 கொடுத்துருக்கான். ஆனால் இது ஓப்பன் பண்ணிவிட்டு நானும் அழுத்தி பார்த்தேன், இங்கே வரல. கடைசியில் பார்த்தா இங்கே சீல் பண்ணியிருக்கான். அப்புறமா அதை இங்கே நீடியில் வச்சு அதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கை போட்டு எழுதுறதுக்கு விட்டுருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அது எப்படி எழுதுது அதை பற்றின கண்டிஷனை நான் சொல்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது சின்ன சேனலு, உங்களால் முடிஞ்சது செய்யுங்க.